ஹலோ மக்களே, சிந்து பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு எதாவது ஃபஸ்ட் டைம் இருந்தால் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவா அவங்க மனசில் இருக்கிற எல்லா கவலையுமே அன்னபூரணிக்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெரியம்மா, என்னுடைய சந்தோஷம் நிம்மதி எல்லாம் போனதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான். உங்களால் தான் இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சுன்றாங்க. நான் எப்படி எல்லாம் இருந்திருப்பேன் தெரியுமா? உங்களோட இஷ்டத்துக்கு நீங்கள் ஒவ்வொன்றா மாற்றிக்கிட்டே இருந்தீங்க. நான் சிந்து கூட வாழணும்னு சொன்னால் வாழணும், வாழக்கூடாதுன்னு சொன்னால் வாழக்கூடாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் எல்லாமே இருந்திருக்கேன். ஆனால் நீங்கள் என்னுடைய மனசில் என்ன இருக்குன்றதை இப்போ வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கல பெரியம்மா. என்னை நீங்கள் மேலும் மேலும் ரொம்ப காயப்படுத்திட்டு கஷ்டப்படுத்திட்டே இருந்துட்டீங்கன்றாங்க. அதை என்னால் கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியலன்னு சொல்லிட்டு எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாரு சிவா, என்ன சிவா இப்படி பேசுகிற பின்ன நான் இப்போ சிந்துவை காதலிக்க ஆரம்பித்தேன் பெரியம்மா. ஆனால் சிந்துவை என்னை பிரிச்சுட்டீங்களே அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு மனசில் இருக்க எல்லா கவலையும் சொன்னதுனால அன்னபூரணி மயங்கி விழுந்துருவாங்க. பெரியம்மா என்னாச்சு அப்படின்வாங்க. அப்புறம் செட்டஸ்கோப் போயிட்டு வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களுடைய மூச்சு பேச்சு எதுவுமே இருக்காது. சிவா அதை பார்த்து ஷாக்காகி கதறி அழுகுறாங்க. அடுத்து அன்னபூரணியோடைய நிலைமை என்னன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.